என்னடி உன் பாசக்கார அண்ணனுக்கு காலையிலேயே திருப்பள்ளி எழுச்சியெல்லாம் பாடி முடிச்சிட்டியோ? அது உங்க காதலையும் விழுந்துருச்சாங்கும். என் காதலையும் விழுந்துச்சு, ஊருக்கே விழுந்துச்சு, அப்புறம் என் காதல விழாதா? அம்மா என்னடி காலையிலே அம்மாவும் பொண்ணு ஒரே பஞ்சாயத்து மயமா இருக்கீங்க? இல்லங்க, எங்க அண்ணே சிங்கப்பூர்ல இருந்து ஆசையா பொருள் எல்லாம் வாங்கி இந்த பெட்டிக்குள்ள சஸ்பென்ஸா வச்சிருக்காவ. இதை இந்த கழுதைகிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், அதுக்கு என்னைய சரியான பக்கின்னுட்டு போறாங்க. அப்படியே சொன்னா பவித்ரா நல்லா கேளுங்க. பவித்ரா, உங்க அம்மாவை கும்கின்னு சொல்லிடுறீங்க. அப்ப என்ன யானை சொல்றீங்களாங்கும்? இங்க பாருங்க, யானை தன்னை பூனைன்னு சொல்லிக்கிட்டாலும் யானை யானை தானடி. இப்ப நல்லா பேச ஆரம்பிச்சிட்டு என்னனே இன்னும் குளிக்கலையாங்கும்? அது இருக்கு, சோப் டப்பா மறந்தாலும் பெட்டிக்குள்ள வச்சுட்டு போயிட்டேன், அதை எடுத்துட்டு போ. சரி. பொட்டி பொட்டி உங்க அண்ணன் அந்த பொட்டியை காமிச்சு மொட்டடிக்க போறாட்டி. வாங்கல உங்க ஜாலியா பாத்துட்டு போங்க. காய மூடியல எங்க அண்ணனுக்கு எம்மளி எவ்வளவு பாசம் தெரியுமா? ஆமா, இடக்கல்லே பத்துலன்னு சொன்னாங்க. பாசமல் இருக்கு. காலைல டிஃபன் என்ன பண்ண போற? என்னன்னு செய்யணும்? காலையில கண்டிப்பா எனக்கு இட்லி வேணும். வெந்தயம் அரைச்சி வெந்தய தோசை விட்டுரு, ஏன்னா அது வயிற்றுக்கு குளிச்சு. வடகறி வைக்க தெரியுமா? என்னன்னு நீங்க காலகாத்தால நான் தலைக்கறிக்கு எங்க போவேன்? அட கூறுகட்ட கழுத, தலைக்கறி இல்ல வடகறி. வடகறி வடக்கறி வடக்கறி செய்வேன். அத பண்ணிருப்போம். சரி சரி. ஏமா ரூம் சர்வீஸ், உங்க அண்ணன் இப்ப லிஸ்ட் போட்டு சொன்னதெல்லாம் கரெக்டா நோட் பண்ணிக்கிட்டியா? கரெக்டா ரூம் டெலிவரி பண்ணிடணும். ஆமாண்டி, பணத்தை செலவழிக்கிற எனக்கு வயித்தெரிச்சல், வெந்தய தோசை தின்ற உங்க அண்ணனுக்கு வயிறு குளிர்ச்சி. ஆமா, சும்மா லூஸ் மாதிரி புலம்பிட்டே இருக்காதீங்க. அடங்க ஐயா, வயித்தெரிச்சல சொன்னா ஒரு வேதனையே இல்லாம போறால. சார், இன்னைக்கு ஈவினிங் தான் சார். எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர், ஒரு நிமிஷம். பியூலான ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட் ஆகி கால்ல அடிபட்டிருக்கு. எந்த ரூம்? நேரா போய் ரைட்ல லாஸ்ட் ரூம். தேங்க் யூ சிஸ்டர். இந்த ரூம் தான். காலை 2 நாளைக்கு அசைக்காம வச்சுக்கணும். கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணாம இருந்தாலே சீக்கிரம் சரியாயிடும். என்ன பியூலா டாக்டர், பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையே? ஒன்றும் பெருசா பிரச்சனை இல்லை. காலை கொஞ்சம் எசகு பிசக்கா ஊன்னதுல குதிகாலில் கொஞ்சம் மசில் டயர் வந்திருக்கு. சரியா போயிடும், ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். சரிங்க டாக்டர். ஏமா, ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் வந்து உன்னை அட்மிட் பண்ணாங்களா? அவங்கள தெரியுமாமா உனக்கு? தெரியாது மேம், முன்னாடி ஒரு வாட்டி பார்த்துருக்கேன், அப்புறம் இன்னைக்கு தான். சரி, பரவாயில்ல, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நான் அப்புறம் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ டாக்டர். என்ன பியூலா, பார்த்து வண்டி ஓட்டக்கூடாதா? எப்பவும் இப்படி நடக்காது மேம், இன்னைக்கு என்ன இப்படி ஆயிடுச்சு. அது சரி, எப்பவும் நடந்தா அது ஆக்சிடென்டே இல்லையேம்மா. ரோட்ல வண்டி ஓட்டும் போது கவனமா இருக்கணும். ஏதாவது யோசிச்சுக்கிட்டு ஓட்டினா இப்படிதான் ஏதாவது ஆயிடும். சரி, இன்னைக்கு ராத்திரி நீ இங்கதான் தங்கணும்னா நான் உன் கூட தங்கிக்கிறேன். ஐயோ பரவாயில்ல மேம், உங்களுக்கே சிரமம். வேணா செல்வி அக்காவை அமுச்சு விடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல மேம், நானே சமாளிச்சுக்கிறேன். வேண்டாம், அதான் நான் இருக்கேன்ல. நீ எதுக்குமா? நீயே மன கஷ்டத்துல இருக்க. இல்ல மேம், எனக்கும் கொஞ்சம் சேஞ்ச் வேணும்ல. எப்போ யாராவது தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஆனா இது வரைக்கும் நான் யாருக்குமே ஹெல்ப் பண்ணதே இல்ல. பியூலா கிட்ட இருந்து அந்த கணக்கை நான் ஆரம்பிச்சுக்கிறேனே. சரி, நீயே கூட இருந்து பாத்துக்கோ. ஏதாவது சாப்பிட்டியா? இல்ல மேம். ஒன்னும் ஆகலங்க. அந்த பொம்பளை ஒரு ஆஸ்பத்திரிக்கு வந்துச்சு, நானும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போனேன். யாரையோ பாக்குறதுக்காக ரூமுக்குள்ள போயிடுச்சு. வெளியில பேப்பர் படிக்கிற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள அந்த காஃபி ஷாப்ல வந்த போலீஸ்காரி வந்துட்டா. யாரு? அதான் சார், அந்த காபி ஷாப்ல என்ன அடிச்சு காசெல்லாம் புடிங்கிட்டால அவதான் சார். அப்புறம் அந்த பொம்பளை எப்படியும் வெளியே வந்துதானே ஆகணும், பாத்துக்கிறேன். ஜாக்கிரதடா, மறுபடியும் அவள்கிட்ட மாட்டிக்காத. சரிங்க சார், வச்சிடுறேன். சரிங்க. பெயின் ரொம்ப அதிகமா இருக்கா? இருந்துச்சு மேம்,
பெயின் கில்லர் போட்டாங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல மேம். வாங்க மேம். ஹே வானதி, நீங்க எங்க இங்க? வியூலாவை தெரியுமா உங்களுக்கு? அவ அடிபட்டு கிடந்தப்போ நான் தான் அவளை அட்மிட் பண்ணேன். ஓ, அந்த டாக்டர் கூட ஏதோ இன்ஸ்பெக்டர்னு சொன்னாங்க. எனக்கு அப்ப தெரியல அவங்க உங்களை பத்தி தான் சொன்னாங்கன்னு. ஓ, இன்ஸ்பெக்டர் மேம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா மேம்? நல்லா தெரியுமே. நம்ம செண்பகா ஒரு புது ஹாஸ்டலுக்கு போயிருக்கால, அங்க அவளோட ரூம்மேட். நாங்க எல்லாரும் ஒரு காஃபி ஷாப்ல தான் மீட் பண்ணோம். நாங்க காஃபி குடிச்சிட்டு இருந்தப்போ பக்கத்துல ஒரு ஆளு எங்களை வீடியோ எடுத்துட்டு இருந்தான். வானதி தான் அதை பார்த்துட்டு கொடுத்தாங்க பாரு ஒரு அடி. எனக்கு காது வலிச்சுது. இது வரைக்கும் ஒரு ஆம்பளை தான் ஸ்ட்ரென்த்தா அடிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அது பொய்யா போச்சு. மேடம், ஸ்ட்ரென்த்ங்கிறது மென்டல் ஸ்ட்ரென்த் தான். அப்படி பார்த்தா ஆம்பளைங்களை விட பொம்பளைங்க ஸ்ட்ராங். இவனுங்கெல்லாம் சும்மா பெரிய ரவுடிங்க மாதிரி நம்ம கிட்ட சீன் போடுவானுங்க. ஒண்ணு விட்டா ஹல்லு தெரிச்சு ஓடி போயிடுவானுங்க. கரெக்ட் தான். இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டை பியூலாவே இடிச்ச ஆட்டோக்காரனுக்கு கொடுத்தீங்களாமே. தப்பே என்னவோ பியூலா மேலதான். அவ தான் கவனமே இல்லாம வண்டி ஓட்டி அவன் மேல கொண்டு போய் இடிச்சிருக்கா. அவன் அதை நியாயமா கேட்டிருந்தானா நான் அவன் சைடே நின்று இருந்திருப்பேன். அவன் ரொம்ப அடாவடியா ஆம்பளைங்கிற திமிர காட்டினான். பியூலா ஒரு பொண்ணுங்கிறதுனால என்ன வேணாலும் பேசலான்னு ஆரம்பிச்சான். அதான் செவ்ல பார்த்து ஒன்று விட்டேன். அப்புறம் கையில இருந்த காசை ஹாஸ்பிட்டல்ல கட்ட வச்சேன். பெரிய அடிதடி பாட்டியா இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப போல்டான பொண்ணுன்னு நினைச்சேன். இருக்க வேண்டியதுதான். நாம இருக்கோங்கிறத அண்டர்லைன் பண்ணி காட்டலன்னா நமக்கு பக்கத்திலேயே குழிய தோண்டி அதுக்குள்ள நம்மள சத்தம் இல்லாம உருட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. பட் எல்லா ஆம்பளைங்களையும் அப்படி சொல்ல முடியாது மேடம். அஃப்கோர்ஸ், கண்டிப்பா எல்லா ஆம்பளைங்களையும் அப்படி சொல்ல முடியாது. சில பேர் நல்லவங்களாவும் இருக்காங்க. டாக்டர் என்ன சொன்னாங்க? குதிகால்ல மசில் டயர் இருக்குன்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆயிடலாம்னு சொன்னாங்க மேம். பெருசா ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க மேம். தேங்க் காட். பியூலா, அப்ப நான் கிளம்புறேன். நீ கூட இருக்கலம்மா? ஆமா மேம். சரி, நான் காலையில வரேன். வரேம்மா. ஒரு நிமிஷம், நானும் வரேன். சரி. ட்ரீட்மெண்ட்ல ஒழுங்கா கொடுக்குறாங்கல்ல? கொடுக்குறாங்க. எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? இல்ல மேம். ஏதா ப்ராப்ளம்னா ஷென்பாக் கால் பண்ணு. சரியா? டீக் கேர். தேங்க் யூ மேம். போலாம். வரேம்மா. சரி மேம், தேங்க் யூ. பாத்துக்கோ. வாங்க. தேங்க்ஸ் ஆர்த்தி. எனக்கு எதுக்கு? ஷென்பா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கா. இந்த ஹாஸ்டல்ல என்ன பிரச்சனைனாலும் உடனே இங்க பழைய ஹாஸ்டல் எப்படி தெரியுமா, இங்க மேடம் என்ன எப்படி பார்த்துப்பாங்க தெரியுமா, அப்படி இப்படின்னு ஆரம்பிச்சிருவா. அவளுக்கு நீங்க கடவுள் மாதிரி. நான் தான் உங்களை மிஸ் பண்ணிட்டேன். இப்ப இருக்க ஹாஸ்டல் பயங்கர கொடுமையா இருக்கு. செம்ம டார்ச்சர். என்ன பண்றது, வேற வழி இல்லையேன்னு அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கேன். சொல்லு சார். அந்த பொம்பளை போலீஸ்காரியோட சேர்ந்து கிளம்பி போயிட்டா சார். ஓஹோ, சரி, நீ ஒன்று செய். நான் ஒரு வேலையாக வெளியே வந்திருக்கேன். என் வேலை முடிய கொஞ்சம் நேரம் ஆகும். முடிஞ்ச உடனே ஒரு ரிங் கொடுக்குறேன். நீ கிளம்பி நான் சொல்கிற காஃபி ஷாப்புக்கு வா. நேரில் கொஞ்சம் விஷயம் பேசணும். ஓகே சார், உங்க போனுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் சார். ஓகே. ஹலோ, நீதான் ஃபோன் பண்றேன்னு தெரியுது. அப்புறம் என்ன விஷயமா ஃபோன் பண்ணேன்னு சொல்லு. ஏண்டி, ஊருக்கு கிளம்பி போனேன்னா ஊருக்கு தானடி போவேன், வேற எங்கேயுமா போவேன்? இதுக்கெல்லாம் போனை போட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. முட்டை விடுத கோழிக்கு தாண்டி பிட்டி வெளி தெரியும். ஓடி ஓடி நான் சம்பாதிக்கேன், ஓயாம போனை போட்டு காசை நீ வேஸ்ட் பண்ணு. கொஞ்சம் பொறுத்து இருந்தானா சாயங்காலமா மருமகன் ஃபோன்லேருந்து நானே உன்னை கூப்பிட்டுருப்பேன்லாட்டி. என் தங்கச்சியை குறை சொல்ல உனக்கு தூக்கம் வராத. நீ ரொம்ப ரத்த சிவப்பு. ஓசியில் தங்குறதுக்கு இடமும் சாப்பாடும் கிடைக்கும் போது அதை விட்டுட்டு வெளியே போய் தங்க நான் என்ன லூசா? அடியே, என்னதான் சிங்கப்பூர் டாலரை விட இந்தியன் மணி வேல்யூ கம்மினாலும் காசு காசு தானேடி. அதை வீணடிக்க முடியுமாட்டி? என்ன ஒண்ணு, இங்க ஏசி இல்லை, ஆனா ஓசியில் கிடைக்கிறத விட முடியுமாட்டி? என் கேரக்டர் புரிஞ்சுக்கிட்டு. என் ரேஞ்சுக்கு இங்கெல்லாம் தங்க முடியாதுதான். இருந்தாலும் தங்கச்சி வீடா போயிருச்சு, என்ன செய்ய? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட வேண்டியதான். என்ன ஹோட்டலில் தங்கினா காசு செலவாகும், இங்கே அது மிச்சம் தானே. ரெண்டாவது தங்கச்சியும் என்ன நல்லா தான் கவனிச்சுக்கிட்டு தான்.
என் தங்கச்சி உள்ளங்கையில வச்சு தாங்க தாங்கி எனக்கு பள்ளம் பார்த்து இலை போட்டு சாப்பாடு போடுதாட்டி. நான் தங்கச்சி வந்துட்டா. இந்தா உன் மதினி உங்ககிட்ட பேசணுமா, பேசு. ஹலோ அத்தாச்சி, எப்படி இருக்கீங்க அண்ணி? உங்களை பார்த்து நாளாச்சு, உங்கள்ட்ட பேசி நாளாச்சு. நான் நல்லா இருக்கேன் அத்தாச்சி. நீங்க எல்லாரும் சோகமா இருக்கீங்களா? உங்களுக்கு சோகத்துக்கு என்ன குறைச்சல்? எல்லாரும் நல்லா இருக்கோம் அண்ணி. நானும் பொண்ணும் இன்னும் 2-3 நாள் அங்க வரோம். எல்லாரும் சந்தோஷமா வாங்க அண்ணி. சொந்தக்காரங்க சொக்காரங்க மூஞ்சி எல்லாம் பார்த்தாதானே சந்தோஷம். சரிங்க அத்தாச்சி, நான் நேர்ல பாக்குறேன். வச்சிட்டுமா? சரி அண்ணி. அண்ணி, அண்ணியும் மருமகளும் வாராவலாமே. வந்தா நம்ம வீட்டுல தானே தங்குவாங்க. இங்கதானே தங்குவா, வேற போக்கடி எங்க? சிங்கப்பூர்ல என் வீட்டு வசதியை கம்பேர் பண்ணும்போது இது ஒண்ணும் இல்லதான். ஆனா நீ யாரு? என் கூட பிறந்தவா. பொண்ணு அவ முன்னாடி விட்டு கொடுக்க முடியுமா? வசதி கூட குறைச்சலா இருந்தாலும் அவ இங்கதான் தங்கணும் நான் சொல்லிவிட்டோம்ல. அப்பதானே நீ சொன்ன மாதிரி உன் குடும்பத்தை பத்தியும் சொந்தக்காரங்களை பத்தியும் தெரிஞ்சுக்க முடியும். ஆமாண்ணே, அப்பதானே நம்ம ஆகாசு பவித்ராவோட நல்லா பேசி பழக முடியும். சரிண்ணே, உங்களுக்கு மத்தியானத்துக்கு என்ன சமைக்கட்டும்? என்ன கேள்வி இது? நம்ம சுடல சாமிக்கு படையல் போடுற மாதிரி எனக்கு மீன் குழம்பு இல்லைன்னா சாப்பாடு இறங்காதுன்னு உனக்கு தெரியாதா? நல்ல மீனா வாங்கி சமைச்சிட்டு அதை குழம்பா வைப்பியோ பொரிப்பியோ, மீன் கண்டிப்பா வேணும். ஐயோ அண்ணே, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கா மீன் வைப்பாங்க. அட எந்த காலத்துல இருக்க நீ? 4 கிழமெல்லாம் மனுஷனுக்கு தாம்மா, மீனுக்கு இல்ல. புரியுதா? நான் என்ன மனுஷக்கறியா எடுக்க சொன்னேன்? மீன் கறி தானம்மா. நீ என்ன பண்ணுவே தெரியாது. நீ மீன் எடு, இல்லைன்னா நான் பட்னியாதாம கிடக்கணும். சரியா? என்ன எனக்காக இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கோங்கண்ணே. நாளைக்கு எது வேணாலும் செஞ்சு தாரேன். இன்னைக்கு கறி மீன் எதுவும் வேண்டாம். சிலதெல்லாம் எப்படியோ போட்டுன்னு அப்படியே விட்டுற முடியுமானே? அண்ணன் கேட்டு செய்ய முடியலையான்னு எனக்கு வருத்தமா தான் இருக்கு. இருந்தாலும் 4 கிழமைன்னு ஒண்ணு இருக்குல்லண்ணே. நாளைக்கு பாருங்க, சும்மா சூப்பரா சமைச்சிடுறேன். நல்லா வந்துச்சுமா 4 கிழமையும் ஒன்ன பார்த்து. அடுப்பு சட்டி இல்லாம என்ன வறுத்து புட்டியத்தா? இதா புடி. சரி நீ சமைச்சு வை, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். என்ன சீக்கிரம் வந்துருங்கண்ணே. சரிம்மா வந்துடுறேன். ஐயா வணக்கம். என்ன வக்கீல், என்ன நடக்குது? என் ஜாமீன் என்னாச்சு? ஐயா ஜாமீன் மனு போட்டாச்சு. போட்ட அன்னைக்கு ஹியரிங் கொண்டு வரதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணையா, முடியல ஐயா. நடுவுல சனி ஞாயிறா வேற போச்சு. திங்கக்கிழமை தான் ஹியரிங்க்கு வருது. இப்படியே சொல்லிட்டுறியா? காரியம் நடக்கிற மாதிரி தெரியல, நான் ஜாமீன்ல வெளியில வர மாதிரி தெரியல. என்னையா எப்படி சொல்றீங்க? இந்த தடவை எல்லாம் கண்டிப்பா சரியா வந்துருயா. முத்துவுக்கு மற்றவங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியல, ஆனா உங்களுக்கு எப்படியாவது வாங்கிடுறேன். அது விஷயமா வேற சில விஷயங்கள் பாக்கி இருக்கு. அதுக்கு தாயா உங்களை பார்க்க வந்தேன். என்னையா வேலை? கொஞ்சம் பணம் வேணும். வீட்டுல சொல்லி வாங்கிக்க வேண்டியதானையா? நான் என்னமோ எல்லா பணத்தையும் இங்க கொண்டு வந்து ஜெயில வச்சிட்டு இருக்கிறாம இங்க வந்து கேட்டுட்டு இருக்கேன். இல்லைங்க ஐயா, சின்ன தொகையா இருந்தா அம்மாட்ட போய் கேட்டிருப்பேன், இல்லைன்னா நானே கூட மேனேஜ் பண்ணிருப்பேன். தொகை கொஞ்சம் பெருசியா. எவ்வளோயா? 2 லட்சம் ரூபாய். என்ன எவ்வளவு கேக்குற? என்ன உள்ளே வச்சு என்கிட்ட பணம் வாங்கி நீ ஏதாவது தொழில் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டியா? ஐயா அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா. ஜாமீன் மனு விசாரணைக்கு வரும்போது அரசாங்க வக்கீல் அப்ஜெக்ட் பண்ணாம இருக்கணும்னா அந்த ஆளை ஏதாவது கவனிக்கணையா. அந்த ஆளை அப்ஜெக்ட் பண்ணி தொலைச்சிட்டானா நமக்கு ஜாமீன் கிடைக்காது. அதுக்கு தான் இதெல்லாம். சரி, நான் சொன்னேன்னு வீட்டுல போய் சொல்லி வாங்கிக்க. சரிங்க ஐயா. அப்புறம் வெளியில என்ன நடக்குது? விசேஷம் ஒன்றும் இல்லையா. மறுபடியும் அந்த மூர்த்தி வந்தான். என்னவா? பணம் கேட்க தான் வந்தான். பெரியவர் வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்டயே கேட்டு வாங்கிக்கோன்னு சொல்லிட்டேன். ஆனா அந்த பொம்பளை அதே வேற படம் தான் இருக்கு. நான் போய் பார்த்தோம், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நீ ஏதாவது பேசுறதா இருந்தா கோர்ட்ல பேசிக்கோ, இங்க என் வீட்டுல வந்து எதுக்கு பேசுறேன்னு திருப்பி அனுப்பிச்சுடுத்தியா? இவ வந்து சொல்லனா நான் வெளியில வர முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காடா. யோ வக்கீலு, என்ன செலவானாலும் பரவாயில்ல, யாருக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும்னாலும் கொடு, என்னை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துரு. அந்த பொம்பளையா இல்ல நானானு பாத்துறேன். ஒன்னும் பிரச்சனை இல்லையா, நான் பாத்துக்கிறேன். சொல்லாதையா, செஞ்சு காட்டு. பா. சரிங்க. நீ படிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வந்திருக்கலாம். சும்மாவே இருக்க, போர் அடிக்கலையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எது படிச்சாலும் என் மனசுல ஒட்ட மாட்டேங்குது. மோகன் கூட போறதுக்கு முன்னாடி நான் ஹாஸ்டல்ல இருந்தப்போ ஐஏஎஸ்க்கு படிக்கிறேன்னு சொல்லிட்டு புஸ்தகத்தை திறந்து வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பேன். அப்பவும் என் மனசு படிக்கிறதுல ஒட்டவே இல்லை. படு.
பியூலாங்கிறவங்க ஸ்ட்ரெயிட்டா போய் லாஸ்ட் ரூம். தேங்க்ஸ். ஏய் கொஞ்ச நேரம் படுத்துக்கோ. இல்லடா தூக்கம் வரல. என்னாச்சு பியூலா? இது எப்படி ஆச்சு? ஆட்டோல அடிச்சு கீழே விழுந்துட்டேன். பார்த்து வர வேண்டாமா? ஏதோ சின்ன அடிங்கிறதுனால போயிடுச்சு. பெருசா ஏதாவது ஆயிருந்தா என்ன செய்யறது? மோசமா ஒண்ணும் இல்லையே. இல்லடா காலில் மட்டும்தான் கொஞ்சம் அடி, பெருசா ஒன்றும் இல்லை. நீ ஏன் எனக்கு சொல்லல? நான் அவ்வளவு தூரம் உனக்கு வேண்டதவள போயிட்டேன்ல. ஐயோ ஷென்பா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அடி ஒன்றும் பெருசா இல்லை. சும்மா ஏன் எல்லாரையும் டென்ஷன் பண்ணுன்னு தான் நான் சொல்லாம விட்டுட்டேன். காலையில வேற நீ வேற ஆஃபீஸ்ல பிஸியா இருப்ப, சொன்னா உடனே பெர்மிஷன் போட்டுட்டு ஓடி வந்துருவ. அதெல்லாம் எதுக்குன்னு நான் சொல்லாம விட்டுட்டேன்டா. மேம் கூட அவங்க ஃபோன் பண்ணனால தான் நான் சொன்னேன். இப்போ பெர்மிஷன் போட்டுட்டு தான் வந்திருக்கேன். பாத்தியா, அதனால தான் நான் சொல்லல. ஆமா, உனக்கு யார் சொன்னாங்க? நீ சொல்லலைன்னா எனக்கு தெரியாம போயிடுமா? எனக்கு வானதி மேடம் சொன்னாங்க. அவங்க தான் புது ஹாஸ்டல்ல எனக்கு ரூம்மேட். ஞாபகத்துல வச்சுக்கோ. ஆமா, மேம் சொல்லிட்டு இருந்தாங்க வானதி மேம் ரொம்ப நல்லவங்கன்னு. யார் என்னன்னு தெரியாமையே எனக்கு அவங்க அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அதான் அவங்க நேச்சர். சரி, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி வாங்கிட்டு வரேன். பியூலா, பிரேம் கிட்ட சொன்னியா? அவனுக்கு எதுக்கு நான் சொல்லணும்? உன் மேல அதிகமா கேர் எடுத்துக்கிறவரு பிரேம். சொல்லலனா சங்கடப்பட மாட்டாரா? அது நேத்து வரைக்கும். இனிமேல் அது இல்ல. பிரேம் என்னோட வாழ்க்கையில இனிமேல் இல்ல ஷென்பகா. நீ கொஞ்சம் பதட்டமா யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன் பியூலா. இங்க பாரு ஷென்பகா, எல்லாத்தையும் ரொம்ப நிதானமா யோசிச்சாச்சு. யோசிச்சது எல்லாமே நேத்து சாயங்காலமே பிரேம் கிட்ட பேசி முடிச்சிட்டேன். பிரேம் தான் எனக்கு எல்லாமே நான் நினைச்சேன். ஆனா இனிமேல் அவன் யாரோ நான் யாரோ. அப்படி சொல்லாத பியூலா. ஒருவேளை பிரேமுக்கு உன் மேல லவ் இல்லாம இருக்கலாம். அது எனக்கு தெரியாது. ஆனா லவ் விட அதிகமா உன் மேல அன்பும் அக்கறையும் அவருக்கு இருக்கு. அது எனக்கு நிச்சயமா தெரியும். இங்க பாரு ஷென்பகா, அவனை பத்தி உனக்கு தெரிஞ்சதை விட எனக்கு நல்லாவே தெரியும். நீ எந்த சமாதானமும் எனக்கு சொல்ல தேவையில்லை. நம்ம இத பத்தி டிஸ்கஸ் பண்ணாம இருக்கிறது நான் நல்லதுன்னு நினைக்கிறேன். உனக்கு வேணா அவன் கூட ரிலேஷன்ஷிப் இருக்கட்டும். ஆனா இனிமேல் அவன் என் கூட அந்த மாதிரி இருக்கவே முடியாது. இட்ஸ் ஓவர் ஃபார் எவர்.